ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லியுமே மற்றவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளும் அதற்கான பதில்களையும் நம்ம இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய சென்டென்ஸ் கற்றுக்கோங்க. வீடியோ இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற முதல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவரை உங்களுக்கு தெரியுமா? அவரை உங்களுக்கு தெரியுமா? நம்ம மற்றவங்ககிட்ட கேட்போம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நபர் பேரை சொல்லி அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டு யூ நோ ஹிம்? அவரை உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ ஹிம்? ஹிம் அப்படின்னா அவரை, டு யூ நோனா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா டு யூ நோ ஹிம்? ஆம், எனக்கு அவரை தெரியும். ஆம், அவரை எனக்கு தெரியும். எஸ் ஐ நோ ஹிம். எஸ் ஐ நோ ஹிம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்போது செல்வீர்கள்? நீங்கள் எப்போ போவீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. நீங்கள் எப்பொழுது செல்வீர்கள்? வென் வில் யூ கோ? வென் வில் யூ கோ அப்படின்னு கேட்கணும். நான் ஞாயிற்றுக்கிழமை செல்வேன். நான் ஞாயிற்றுக்கிழமை செல்வேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் ஞாயிற்றுக்கிழமை செல்வேன். ஐ வில் கோ பை சண்டே. ஐ வில் கோ பை சண்டே. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன செய்கிறாய் அல்லது நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? நீ என்ன செய்கிறாய்? வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ? நீ என்ன செய்கிறாய்? நான் ஒரு மாணவன். நான் ஒரு மாணவன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நான் ஒரு மாணவன். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் ஒன், நீ போக மாட்டாயா? நீ போக மாட்டாயா? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? நீ போக மாட்டாயா? ஓன்ட் யூ கோ? ஓன்ட் யூ கோ அப்படின்னு கேட்கணும். இல்லை, நான் போக மாட்டேன். இல்லை, நான் போக மாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? உங்களுக்கு தெரிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை, நான் போக மாட்டேன். நோ, ஐ வில் நாட் கோ. நோ, ஐ வில் நாட் கோ. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள்? நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள்? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள்? வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்? நெக்ஸ்ட் ஒன், நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன். ஐ லிவ் இன் தமிழ்நாடு. ஐ லிவ் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்னை பிடிக்குமா? உனக்கு என்னை பிடிக்குமா? நம்ம கண்டிப்பாகவே நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா, உனக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? டு யூ லைக் மீ? டு யூ லைக் மீ அப்படின்னு கேட்கணும். ஆம், உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது. ஆம், உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது. எஸ் ஐ லைக் யூ. எஸ் ஐ லைக் யூ. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வயது என்ன? உங்கள் வயது என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? எனக்கு 25 வயது ஆகிறது. எனக்கு 25 வயது ஆகிறது. ஐ ஆம் 25 years old. ஐ ஆம் 25 years old. நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்களா? இதை நம்ம எப்படி கேட்கணும்? ஆர் யூ தேர்? ஆர் யூ தேர்? ஆம், நான் தான். ஆம், நான் தான். எஸ் ஐ ஆம். எஸ் ஐ ஆம். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வது கேட்கிறதா? நான் சொல்வது கேட்கிறதா? கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ? நான் சொல்வது கேட்கிறதா? இல்லை, என்னால் முடியவில்லை. இல்லை, என்னால் முடியவில்லை. நோ ஐ காண்ட். நோ ஐ காண்ட். இல்லை, என்னால் முடியவில்லை. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நான் உடற்பயிற்சி செய்து வருகிறேன். நான் உடற்பயிற்சி செய்து வருகிறேன். ஐ எம் டூயிங் எக்ஸசைஸ். ஐ எம் டூயிங் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட கேட்போம் இல்லையா,
நீ மகிழ்ச்சியாக இருக்கியா, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஆர் யூ ஹாப்பி? ஆர் யூ ஹாப்பி? ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆம், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள். ஆம், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எஸ், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எஸ், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஆம், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அங்கே இருக்கவங்ககிட்ட இங்கே என்ன நடந்துட்டுருக்கு நம்ம கேட்போம் இல்லையா? கண்டிப்பாகவே இந்த சென்டென்ஸ் நம்ம நிறைய டைம் பேசுவோம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்கள். இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? ஹியர்னா இங்கே, வாட்ஸ் கோயிங் ஆன்னா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? சிறப்பு எதுவும் இல்லை. சிறப்பு எதுவும் இல்லை. சிறப்பு எதுவும் இல்லை, ஒரு விசேஷமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நத்திங் ஸ்பெஷல். நத்திங் ஸ்பெஷல். நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னா சிறப்பு எதுவும் இல்லை. ஏன் நீ அழுகிறாய்? ஏன் நீ அழுகிறாய்? ஒருவேளை யாராவது அழுதுட்டு இருந்தாங்கன்னா நம்ம நீ ஏன் அழுகிற அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஏன் நீ அழுகிறாய்? Why are you crying? Why are you crying? அப்படின்னா நீ ஏன் அழுகிற? நெக்ஸ்ட் ஒன். ஏனென்றால் நான் வருத்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் வருத்தமாக இருக்கின்றேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? பிகாஸ் ஐ ஆம் அப்செட். பிகாஸ் ஐ ஆம் அப்செட். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் வரமாட்டீங்களா? நீங்கள் வரமாட்டீங்களா? won't you come? won't you come? நீங்கள் வரமாட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன். இல்லை நான் வரமாட்டேன். இல்லை நான் வரமாட்டேன். இதை நம்ம எப்படி சொல்லலாங்க? ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் வரமாட்டேன். நோ, ஐ வில் நாட் கம். நோ, ஐ வில் நாட் கம். இல்லை நான் வரமாட்டேன். நெக்ஸ்ட் ஒன். ஏன் சிரிக்கிறாய்? ஏன் சிரிக்கிறாய்? யாராவது சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா நீ ஏன் சிரிச்சிட்ருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான், ட்ரை பண்ணுங்கள். ஏன் சிரிக்கிற? நீ ஏன் சிரிக்கிற? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? Why are you laughing? Why are you laughing? Laugh அப்படின்னா சிரிக்கிறது. ஸோ why are you அப்படின்னா நீ ஏன் அப்படின்னு கேட்குறது. Why are you laughing அப்படின்னா நீ ஏன் சிரிக்கிறாய்? நெக்ஸ்ட் ஒன். ஏன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்ம சிரிச்சிட்ருப்போம் இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம ஸ்மைல் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி. பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.